காட்டி இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க சரியா? கண்டிப்பா போயே ஆகணுமா? பயமா இருக்குடி. இவ ஒருத்திப்பா, சும்மா பயமா இருக்குன்னு எங்களையும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பா. நான் என்ன பெரிய தப்பு பண்ண போறேன்? காலேஜ் முடிஞ்சிட்டு போறேன் அவ்வளவுதானே டீ. இல்ல எனக்கு புரியல, நீனே இவ்வளவு தைரியமா சொல்றியே, என்ன உனக்கு? ஒரு ஆசைதான், எவ்வளவு நாளுதான் ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறது, அதான். சரி இங்க நின்று மாசம் பேசாதீங்க, கிளம்புங்க. சரி எல்லாரும் பேக் எடுத்துட்டு வாங்க போலாம். இங்கே பாருங்க டீ, பேக்கில் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால சாயங்காலம் ஒரு 3 மணி 3:10 போல் அனத்தங்கட்டாமல் ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி 2 பேரை கிளம்பி வாங்க சரியா? 2 பேரை கிளம்பி வந்து என்ன டீ பண்ண? பயமா இருக்கே எனக்கு இப்பதான். உனக்கும் பயமா இருக்கா டீ? போச்சு போ. பயப்படாமல் போவோம் டீ. பிரகவியே சொல்லிட்டா, பயப்படாமல் போவோம் சரிங்களா? சீக்கிரம் வந்துருங்க. பேக்லாம் எடுக்க வேணாம், பேக் வந்து டெஸ்க்கு கீழேயே ஒழிச்சு வச்சுட்டு வந்துடலாம். நாளைக்கு வாழையில வரும்போது பார்த்துக்கலாம். ஏய் பேக் எடுக்காம எப்படி டீ? ஆமா டீ, எல்லாரும் பேக் எடுத்துட்டு போனா சந்தேகம் வரும். அதனால 2 பேரும் எடுத்துக்கோங்க, மித்தவங்களாம் வச்சிருங்க. சரி ஓகே, உங்க கிளாஸ் பசங்கள்கிட்டே உளறிடாதீங்க டீ, அவங்க வேற என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ராகவி உளராம இருந்தா சரி. நானும் உளறேன். சரி டீ, நான் பேசவே மாட்டேன். சரி வாங்க உள்ள போலாம். சரி டீ பாய், கிளாஸ்க்குள்ள போங்க, நாங்களும் சாயங்காலம் வந்துடுறோம் சரியா? சரி டீ, பாய், போயிட்டு வாங்க. எல்லாம் தைரியமா பேசின மாதிரி பேசிட்டோம். கொஞ்ச நேரம் ஆக ஆக பயமா இருக்கே டீ. சரி வாங்க உள்ள போலாம், பாத்துக்கலாம். ஹாய் பிள்ளைங்களா, குட் மார்னிங். என்னப்பா உங்க இதுல ஒரு கை குறையுது? ரகு இன்னைக்கு வரலையாம். ஏன் என்னாச்சு? தெரியல, ஏதோ உடம்பு சரியில்லைன்றான், தலைவலிண்டா என்னன்னு தெரியல, வரலன்ட்டான். அப்படியா? ரொம்பவா? இல்ல லேசா தான், நான் போன் அடிச்சோம், தலைவலிக்குதுடா படுத்து கிடைக்கேன் அப்படின்னு. சரின்னு வந்துட்டான். பிரகவி, என்னாச்சு சுபீன்? அவன் அழுதானா நைட்டுலாம், அதான் அவனுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு கூட சொல்றான். பாவமா பேசுறான். கொஞ்சம் ரொம்ப தான் வலிக்கும் போல, சாப்பிட முடியலையா, எந்திரிக்க முடியலங்கிறான். கொஞ்சம் பேசுறியா அவன்கிட்ட? சாரி சுபீன், என்னால் பேச முடியாது. பிரகவி, அப்படி சொல்லாத. ஃப்ரெண்டா நினைச்சு என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேளு, அவனுக்கு நல்லா ஆயிரும். நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ அவன் தலைவலிக்கு நான் தான் காரணம் மாதிரி பேசுகிறேன். நீ காரணம்னு நான் சொல்லலை. சரி, உன்னை பிடிக்கும் அதனால நீ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னா ஏன் பிரகவி இப்படி சொல்ற? பேசுறியா? உனக்கு அவன் நல்லா ஆகணும்னு ஆசை இல்லையா? ஐயோ அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிதா பேசுகிறேன். ஏட்டி ரகுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஏதுன்னு கேட்க சொல்கிறேன் டி சுபீன். அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு மீனா, அவனே க்யூர் ஆயிடுவேன். பேச வேணான்னு சொல்லிட்டு இவளே நைட்டுக்கெல்லாம் புலம்பிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கா. வேற பேசி அவன் வேற ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா மறுபடியும் சேடாகி நம்மளையும் இதாக்கிடுவாட்டி. வேணான்னு சொல்லிட்டு. பிரகவி நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. சொல்லு மீனா. இல்லை அவன் வந்து தலைவலி இது என்ன ஊருக்கா நம்ம ஃப்ரெண்டாக கேட்கலாம் தான், பட் இப்போ வேண்டாம். அவன் நாளைக்கு சரியாகி வந்துடுவான். ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிரு, நீ பேச வேண்டாம் சரியா? பேசாமல் கொஞ்ச நாளைக்கு இரு, அப்புறம் மனசில் என்ன தோணுதோ அதை பார்த்துக்கோ. ஏன்னா நீ நைட்டு ஃபுல்லாக புலம்புனே என்கிட்ட, கொஞ்சம் இப்போ பேசி தீக்கம் தான் கொஞ்சம் சரியாச்சு. அதனால் நீ பேச வேணாம்ப்பா. அப்படிங்கிறியா? சரி டி, நான் பேசலை. கேட்டியில சுபீன், எனக்கே நைட்டு ஃபுல்லாக ஒரே இது தலைவலி, இது உடம்பு சரியாமல் தான் இருந்துச்சு. நானே இவளுகள்கிட்ட என் மனசில் இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு தான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். ப்ளீஸ் பேச வேணாம், நீனே பேசிக்கோ. அப்படிங்கிறியா? சரி, ஆனால் அவெல்லாம் பேசணும்னு ஆசைப்படல, நானாக தான் சொல்கிறேன். நீ பேசினா கொஞ்சம் சரியாகுவான்ட்டுக்கிட்டு. சரி பிரகவி, இருக்கட்டும். சரி விடல, பேச மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியும், விட்டு. என்ன மேம் வந்தது கூட கவனிக்காம அவ்வளோ பிஸியாக என்ன பேசுறீங்க? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மார்னிங். உங்களுக்கு வெல்கம் டே வரப்போகிறதுனால அதை பற்றி பிஸியாக பேசிகிட்டு இருக்கீங்களோ? சரி சரி, இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறீங்க? என்னப்பா இன்னைக்கு பசங்கள்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் மேம், நிறைய பசங்க வரல. டெய்லி லீவ் போடாமல் வந்துடணும்ப்பா. சரிங்க மேம். அப்புறம் வெல்கம் டேக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னுலாம் முடிவு எடுத்துட்டீங்களா? டான்ஸ் ஆட போகிறோம். சரி கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு வரேன்.
தேங்க்யூ. சரி சரி எல்லாரும் கரெக்டாக வந்துட்டீங்களே. சரி வாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் வெளியே போகலாம். அப்படியே சத்தம் கட்டாம மெதுவா வாங்கிட்டி. அப்பாடி எப்படியோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான். ஏய் ஜாலியா இருக்குடி. சூப்பரா இருக்கு பாரு பீச்சில். எங்க ஆள்ல தண்ணி படும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க தாண்டி நம்மளோட வரமாட்டேன் பயமா இருக்குன்னாங்க. இப்போ பாரு பீச்சை பார்த்தோன்னா குதின்னு குதிக்கிறது. மெதுவாட்டி. சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாவ் சூப்பரா இருக்கு. எங்க இனிய புடிங்க பார்க்கலாம். கவிதா ஓடிவா. அம்மா அடி இருட்டி. சரி வாங்கட்டி கொஞ்ச நேரம் சுண்டலும் பச்சிலாம் வாங்கி சாப்பிடலாம். எப்படியோ என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னும் ஹாஸ்டல் போறத நினைச்சாதானே பயமா இருக்கு. அதை நினைக்கிற டைமா இப்ப பேசான்னு சாப்பிடுடி. சுண்டல் சூப்பரா இருக்கு. உனக்கு ஓன் கவலை என்ன சரிதா? அம்மா இருங்கட்டி, கவலையை மறந்துட்டு சாப்பிடுங்கட்டி. அதை போய் பார்த்துக்கிடுவோம்.